சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். ஸோ அவருக்கு வந்து பார்த்தோன்னா அனதர் ஹேட்ரிக் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திக் சுப்புராஜுக்கு. ஸோ அதான் ஒரே பாலில் வந்து பார்த்தோன்னா 6 அடித்த கதையாக எடுத்திருக்கிற சூப்பராக இருந்துச்சு படம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ட்ரீட்டு. ஸோ சூர்யா சார் படம் வந்து தேட்டருகளில் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணி பார்த்த படம்னா இதுதான் சொல்லுவேன். ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம வந்து செதுக்கி இருக்கிறாருன்னு சொல்லலாம் சூர்யா சாருக்காகவே. நீங்கள் ஒன்றும் இல்லை, டைட்டில் கார்டிலேருந்து ஆரம்பித்து அந்த ஒரு அந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன் டைட்டில் போடுறதே வந்து பார்த்தோம்னா ஒரு புதுசாக கொண்டு வந்தது யாரான்னா இவராக தான் இருப்பார். சூப்பராக பண்ணியிருந்தார். அதில் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. ஸோ சனா அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், பிரிச்சிட்டார் மனுஷன். இந்த மனுஷனுக்கு நேஷ்னல் அவார்டே கொடுக்கலாம், ஏன்னா அவரோட உழைப்புக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா எப்படி சொல்கிறேன்னா மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறது யாருன்னா ஜெயராம் அண்டு வந்து பூஜாக்தே. அவங்க வந்து பார்த்தோன்னா 2 பேருமே வந்து பார்த்தோன்னா கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து டீசெண்டாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க பேர் என்ன ஜோஜோ ஜார்ஜ் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு வில்லனும் வராங்க, அவங்க இந்த படத்துக்கு தேவையே இல்லாத ஒரு அணியாக தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து இதாக இருந்துச்சு. ஸோ சாங்ஸ் ப்ளேஸ் பண்ணப்பட்ட விதம் வந்து பார்த்தோன்னா கனிமா சாங்காக இருக்கட்டும், இன்னொன்று வந்து இந்த கண்ணாடி போய் சாங்கோட பிளேஸ்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அனதர் சாங் வர எல்லா சாங்குமே இந்த படத்துக்கு வந்து பார்த்தோன்னா சம்மந்தம் இல்லையோ அப்படின்ற, இன்க்ளூடிங் ஸ்ரேயா வந்து ஒரு கேமியோ பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்டெண்ட் கேமியோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவே இந்த படத்துக்கு வந்து செட் ஆகலையோ, சாங் செட் ஆகிருந்தாலும் அந்த பிளேஸ்மெண்ட் செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக தோணுச்சு. ஸோ அது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ இன்னும் அனதர் நெகட்டிவ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் மேலே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டெட் ஸ்லோவாக போகுது படம். ஸோ இது ரொம்ப பெரிய குறை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. ஸோ அந்த லாஸ்ட்டு மட்டும் அந்த லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி வந்து எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்திருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கான்றதே தெரியல. எனக்கு லைட்டாக அது போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கடைசியாக முடியும் போது வந்து பார்த்தோன்னா இட்ஸ் வந்து ஒரு ஆக்ஷன் மூவியில் ஒரு ஃபீல் குட் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு ப்ரோ. ஃபஸ்ட்டாக ஒரு ஜிகிர்தண்டா படத்தோடைய ஒன்லைனே பார்த்தாங்க அப்படின்னா ஒரு கேங்ஸ்டரை வந்து பார்த்தோன்னா ஒரு காமெடி ஃபிலிம் நடிக்க வச்சு மக்களை சிரிக்கிற மாதிரி கான்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி தான் சிரிக்க தெரியாது, இது வரைக்கும் சிரிக்காதவன் வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கிற ஊர் மக்களை சிரிக்க வைக்கிறன்ற மாதிரி கான்செப்ட் தான் இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அங்கங்கே வந்து பார்த்தோன்னா கார்த்திக் சுப்புராஜோட டச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. 10க்கு நான் 9 கொடுப்பேன் ப்ரோ. அந்த இன்னும் வந்து நான் 10க்கு 10 கொடுத்துருக்கலாம். ஸோ அது ஒரு குறைஞ்சது காரணம் எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகுது படம், அது மட்டும் தான் பெரிய பிரச்சனையே தவிர இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரம் 48 நிமிஷம் வந்து தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி தான். 2 மணி நேரம் ஒரு 30 நிமிஷமோ இல்லை 25 நிமிஷம் அந்த மாதிரி போட்டிருக்கலாம். ஆனால் 48 நிமிஷம் வந்து பார்த்தோன்னா தேவையில்லை. சாங்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு சில சாங்ஸ் எல்லாம் அப்ராக்சிமேட்டாக தூக்கியிருக்கலாம். ஸோ அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் தெரிக்க விட்டாங்க. இந்த சூர்யா சாருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த படம் வந்து மாசிவ் கம்பேக்கு, அடித்து சொல்கிற மாசிவ் கம்பேக்கு. இந்த கேரக்டர் இந்த பாரிவேல் அவர் பேர் அந்த படத்தில் பாரிவேல்ன்ற கேரக்டர் வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நல்லாவே பேசும். அந்த மாதிரி தான் மேஜர் ரோல் பண்ணியிருக்காரு சூர்யா சார். ஸோ உண்மையாலுமே பாராட்டலாம். கிரேட் விஷஸ் சார்.